ஸோ பிரபுபாதர் வந்து ஜுஹு டெம்பிளில் வந்து அதுதான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்போ மாயப்பூர் கல்கட்டா மாயப்பூர் வர்றார் எண்ட் ஆஃப் February. அதுக்கப்புறம் விருந்தாவன் போகிறார். நிறைய பக்தர்கள் வராங்க. இந்த மாதிரி அப்போ தான் ஆரம்பிக்கிறார் மாயப்பூர் விருந்தாவன் ஃபெஸ்டிவல். டூர் போவாங்க. ஃபாரின் டிவோட்டிஸ்னால் ஒரு 400 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மாயப்பூர் வருவாங்க, அது விருந்தாவன் வருவாங்க, அப்புறம் US போயிடுவாங்க. இந்த மாதிரி இல்லை யூரோப் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, கிரிராஜ் மகாராஜ் வந்து பிரபுபாதருக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பிரபுபாதில் இந்த டெம்பிளுக்கு ஓகே இந்த ஜூ டெம்பிளுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெம்பிள் வந்து டிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணிடும், ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இந்த டெம்பிள் வந்துன்னா. அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அதனால் நான் கொடுக்க மாட்டோம். இது மேலும் பஜன்ஸு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் நியூசன்ஸ் சொல்லி சொன்னாங்க இல்லையா. இது சொன்ன பார்த்தோமா நியூசன்ஸ் சொன்னார் போலீஸ் கமிஷனர். இது பார்த்தோமா இல்லை ஹாஸ்னி? நீ இல்லை லாஸ்ட் வீக் பார்க்கல இல்லை? நீ இல்லையா? நீ இருந்த உண்மையிலேயே இருந்தியா? சிகில் பிரச்சனை. ஓகே பார்த்துடலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நியூசன்ஸ் சொல்லி ஒரு கமிஷனர் போலீஸ் கமிஷனர் சொல்லிட்டார். ஓகே பிரபுபாதர் ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன நம்ம இந்தியாவில் வந்து அதுவும் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ண இடம். துக்காராம்லாம் மகாராஷ்டிரா துக்காராம் அவருடைய இடம். அவரே இப்படி நாமத்தை சொன்னால் நியூசன்ஸ் சொல்கிறார். யார் அந்த போலீஸ்காரன்னு சொல்லி பயங்கர கோவம் வந்துச்சு. பிரபுபாதர் ரெஃபரன்ஸ் பண்ணார். நவாம் துஷ்குத்னம் மூடா பிரபத்தந்தே நராதமா. இது மனிதர்கள் கீழ்நிலையில் உள்ளவங்க தான் எனக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணால் ரொம்ப அலட்சியம் பண்ணுவாங்க. இதை பகவானுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பகவானை பற்றி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ரொம்ப அதுக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இன்சல்ட் என்ன சொல்கிறது, ஏளனம் பண்ணுறது இந்த மாதிரி. ஓகே அவமதிக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டேஞ்சர். அது ஏன் என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய எஜுகேஷனல் வேல்யூ பெரிய பொசிஷனில் இருக்காங்களே அப்படின்னா அவங்களுடைய கல்வியை வந்து என்ன யார் திருட்டாங்களா, மாயா திருடி போயிட்டாங்க. ஓகே அதனால அவங்க அப்படி இருக்காங்க. அதான் இப்போ எப்படின்னா ரொம்ப பெரிய எஜுகேஷன் எல்லாம் நிறைய சொத்து வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் ஆட்டோமேட்டிக்காக நாத்திகவாதியாக மாறிடும், கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து பாம்பேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபுபாதர் சொல்கிறார் லெக்சரில், நியூசன்ஸ் தான் ஹரே கிருஷ்ணா சிங்கிங் நியூசன்ஸ் நாங்கள் நியூசன்ஸாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றாங்க. ஹரே கிருஷ்ணா சிங்கிங் வந்து நியூசன்ஸு, சினிமா சிங்கிங் வந்து ரொம்ப குட்டாமா, அந்த காலத்து பாட்டை போட்டு கேட்டே இருப்பான். அப்படி அதில் என்ன சொல்கிறான், அப்படி அவ்வளவும் பொருள் திருப்திக்காக உள்ள பாட்டு அப்படி கெடுக்கிறான். யாரெல்லாம் பாடினாங்க அவங்களாம் நிச்சயம் நரகம் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய பாடலாம் இருக்காங்களா, ஏன்னா எல்லாரையும் பாடிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம். வாயிலே வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கு. அப்படி அவன் சொற்களும் அதுவும் பார்த்திங்கன்னா மின்னிக்காத நல்லாயிருக்கும் பாட்டெல்லாம், அதுவுமே டேஞ்சர் தான். அப்படி பாடினவங்களே நரகத்தான் போவாங்க. ஓகே ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணனுக்காக பாடலை, ஏகப்பட்ட பேர் கோடி பேர் இல்லை என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டை கேட்டு இளையராஜா மியூசிக் அது இதுன்னு கேட்டு அப்படியே புனர்தத்திலே இருந்துடுறான். அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கடைசியில் கீழான பிறகு தான் கிடைக்கும். அப்போ அவனுக்கு பாடினவனுக்கு என்ன கிடைக்கும், ரொம்ப மோசமான பிறகு தான் கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி டிஸ்சர்வீஸ் பண்ணிட்டான். நல்லது பண்ணாட்டாலும் பரவாயில்ல, தேவையில்லாத காரியம் பண்ணிட்டான். ஓகே அதே இது ஒரு கிருஷ்ணனை பற்றி பாடி ஒரு தம் ஹரே தம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு தெரியுமா, தவறாக வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் சொல்லி ஒரு விளம்பரம் எல்லாம் தம் அடிக்கிற மாதிரி, அப்புறம் போதைப் பொருள் கடத்துற மாதிரி அந்த ஒரு படம், அதில் அந்த பாட்டு வருது, அது ஹரே கிருஷ்ணா இயக்கம் இப்படி தான் இருக்கிற மாதிரி. பிரபுபாதர் போய் சொல்கிறாங்க, டாக்டர்லாம் நம்ம அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க, பிரபுபாதர் வழக்கு போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. பிரபுபாதர் சொன்னாங்க ஒன்றும் பண்ணாத அப்படியே விட்டுருட்டார். ஏன்னா இதில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம்னு சொல்லியிருக்காங்க, இது நல்லா ஃபேமஸ் ஆகட்டும், நமக்கு தான் நல்ல பேர் வருண்டார். அதே மாதிரி நல்ல பேர் வந்துச்சு இஸ்கானுக்கு. ஓகே அவன் எதுவோ ஒன்று பண்ணால் அது இஸ்கானுக்கு நல்ல பேர் வந்துருச்சு. ஓகே ஸோ அது மாதிரி அந்த படத்தை பார்த்து சில பேர் இப்போ கன்ஃபியூஷன் ஆகும், ஐயோ இஸ்கான்லலாம் ட்ரக் அடிப்பாங்க அந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ரொம்ப சுத்தமான மனிதர்கள் எங்கே இருக்காங்க, ஆனால் இஸ்கானில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த நாளே பிரபுபாதர் சொல்லிட்டார், நான் பாம்பே வரேன், இந்த போலீஸ் கமிஷனர் எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஓகே இந்த விட டிசேபிள்ஸாக ஒன்றா கூடி நம்ம இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், பாம்பேயில் மாஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி இப்போலாம் ஒரு இடம் ஏதோ ஒரு கவிஞர் வைரமுத்து ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, தப்பாக ஆண்டாளை பற்றி சொல்லிட்டாங்க, உடனே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க எல்லாம் வைஷ்ணவன் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் மன்னிப்பு கேட்டார் அவர். இந்த பிறகு உடனே ஸ்டார்ட் பண்ணணும். பிரபுபாதர் சொல்கிறார், டே அண்ட் நைட்டாக இந்த நியூசன்ஸ் போயிட்டே இருக்கணும், ஃபுல்லாக நீங்கள் ஆன் பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா டியூன் பாருங்கன்னு சொல்லிட்டார். ஹரே கிருஷ்ணா பாருங்கன்ட்டார். ஸோ மிஸ்டர் குப்தா சொல்கிறார், நான் அவனுக்கு பேசணும்னு சொல்கிறார்.
இப்போ நீங்கள் பிரபா சொல்கிறார், நீங்கள் பேசலாம் கூடாது, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்றார். இப்போ பேசவே வேண்டாம், ப்ராக்டிக்கலாக இறங்கிடுங்க. சங்கீத் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாம்பே ஃபுல்லாக. பலவந்தா பிரபு வந்து மேயராக இருந்திருக்காரு, மேயராக போஸ்ட்டுக்கு நின்னார் அங்கே அமெரிக்காவில். அதனால் பொலிட்டிக்ஸ் தெரியும். நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸ் தெரியும்னாலும் நீங்கள் இதை லீட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பஜன் நியூஷன் சொல்லி போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து நிறைய வைஷ்ணவர்களை வந்து உண்டு பண்ணி மீன்ஸ் கூப்பிட்டு பஜன் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து பஜன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு லேடி சொல்கிறாங்க, இந்தியன் லேடி, இது என்னுடைய வாழ்க்கை, பஜன் பண்ண தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இந்த மனுஷனை வந்து இந்த பாம்பேலேருந்து விரட்டி விட்டுறணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இந்த மாதிரி நியூஷன்ஸ் வந்ததுனால ஃபுல்லாக டவுன் டவுன் இந்த பாம்பே சிட்டியில் ஃபுல்லாக மார்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எல்லாம் எஸ்ன்றாங்க, எல்லாம் வைஷ்ணவர் வருவாங்கன்றாங்க. எல்லாம் வைஷ்ணவர் கூப்பிட்டு பண்ணணும்னு சொல்கிறார். சதாம் கீர்த்தன் இருந்தோமாம். கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, எப்பயுமே நீ சேன் பண்ணிட்டார், கீர்த்தனியா சதா ஹரிஹி. ஆனால் இந்த ராஸ்கல் என்ன சொல்கிறான், பஜன் நியூஸ்ன்னு சொல்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இவனுக்கு எதிராக நம்ம எதாவது பண்ணி ஆகணும். எப்படி அவனுக்கு அந்த உரிமை இருக்குது நியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு? ஆனால் ஒரு அப்படியே சொல்கிறதா இருந்தாலும் ஒரு ஸ்வீட் லாங்குவேஜ், இனிமையான வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். பஜன் மேபி உங்களுக்கு வேணால், பக்தர்களுக்கு வேணால் இனிமையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் நாங்கள் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நியூசன்ஸ் எப்படி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஹோல் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் அவன் தைரியமாக சொல்கிறான் நியூசன்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். ஃபேக்ட் தான் அது அப்படின்றார். நம்ம அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாம்பே ஃபுல்லாக கீர்த்தன் பாட்டி போடுங்க, எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணிட்டோம். இந்த நியூஷன்ஸை பாம்பே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுங்கள். இது துக்காராமோடைய இடம், மகாராஷ்டிரா. இங்கே ஆர்கனிக் கீர்த்தன் துக்காராம் எல்லா இடத்துலையும் பாடினார். விட்டலை விட்டலை விட்டலன்னு சொல்லிட்டே இருந்தார். நீங்களும் பாடுங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆளுங்களாம் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பாம்பே போன உடனே இதை ஹெல்ப் பண்ணுறார் பிரபாதர். அப்போ பிரபா சொல்கிறார், அப்போ பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு, ஈரான் வான்ஸ் மீட். ஈரான்ற நாடு வந்து மாமிசம் சாப்பிட விரும்புகிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு அந்த ஆர்டிக்கலில். என்ன அர்த்தம், இந்தியாவிலேருந்து நிறையா மாடுகளை அனுப்புங்க. ஏன்னா ஈரானும் அப்பயும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க இந்தியா. ஈரான் வான்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி இப்போயும் நம்மளுடைய ஆயில் கப்பல் இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் அனுபவிப்பதிருக்கா ஈரான். யாருக்கெல்லாம் சொல்கிறான், இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் அனுப்பிச்சிட்டான். இந்தியாவுக்கு வந்துச்சு அந்த எல்பிஜி இதெல்லாம் கரெக்டாக வந்தது, அதெல்லாம் வீடு சிலிண்டர் வந்துருச்சு டக்குன்னு. ஸோ எல்லாமே கரெக்டாக அனுப்பிச்சிட்டான். ஓகே, அந்த ஒரு கஷ்டத்துலேயும் அப்பயும் ஈரான் ஃப்ரெண்டு தான் போல. ஆனால் என்ன ஃப்ரெண்டுலாம் அவன் என்ன கேட்குறேன்னா, இது மாதிரி மீட்டுன்னு சொன்னால் என்னென்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உடனே எலும்பு தோலமாக இருக்கிற மாடு அதெல்லாம் அனுப்புகிறாங்க. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈரான்கான இந்தியாவுக்கு நிறையா ஆயில் வந்து வாரி வாங்கினான் எக்கானமியாக. அதனால் அப்படி அப்பயே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். இவங்க மாடை கொடுக்க வேண்டியது, அவங்க ஆயில் கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி கவர்மெண்ட்டே இந்த மாதிரி வாயிலாத ஜீவங்களை கொள்றதுக்கு காரணமாகிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா எப்படி உருவணும் இந்தியா? ரிலீஜனை பற்றி நினைக்கவே மாட்டேங்க. ரிலீஜன் ஒரு சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. அதனால் ரிலீஜனுக்கு ஒரு வேல்யூ இல்லைன்றாங்க. அப்படியான உண்மை கிடையாது. அதாவது நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஒரு வீக்காக இருந்தால் அப்புறம் ஸ்ட்ராங்காக வாங்க. ஸ்ட்ராங்காக இப்போ அமெரிக்கா வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன? அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரியே கிடையாது முதலெல்லாம். கரெக்டாக இல்லையா? ஒரு 200 வருடங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடும். யூகே எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது யூகேனா லண்டன், அதில் வந்து இங்கிலாண்டு, சூரியனே மறையாதுவான், அவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தது. இப்போ யூகே எங்கே இருக்குன்னு வரைபடத்தில் தேடணும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கியா அப்படின்ட்டு. கரெக்டாக இல்லையா? அதுமாரி தான் எல்லாமே ஒரு இடத்துல ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு ஸ்ட்ராங் வந்து வீக்குக்கு வந்து குணமாயிடுவாங்க. ஓகே, இதுதான் ரூல். அதனால் நம்ம வந்து நம்ம வலிமையாக இருக்கும்போது இந்த மாடுகளெல்லாம் இந்த மாதிரி பண்ணோன்னா நிச்சயமாக யுத்தம் வரும். யுத்தம் வந்து யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணுவார் கிருஷ்ணர். ஓகே, நம்ம அதெல்லாம் ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது. நின்றுட்டே இருந்தால் திடீர்னு கொண்டு விழுந்துச்சுப்பா, ஒரே ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு நடந்துச்சு. இயற்கையில் எதுவுமே ஆக்சிடெண்ட்டே கிடையாது. ஓகே, எதுவுமே திடீர்னே கிடையாது, எல்லாம் பிளான்டு, பக்கா பிளான்டு. ஓகே, 2 ட்ரெயின் வருது, மோதிடுச்சு, திடீர்னு எவ்வளோ பேர் விழுந்தனா. அப்பா, இது கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறாரு? அப்பா சரியான பைத்தியக்காரன்.
அது ஏற்கனவே அவன் பண்ண கர்மாவுக்கு அந்த மாஸ் கர்மாவுக்கு வினைகள் வரப்போகிற நேரம். ஓகே, பழுக்க பழம் கீழே விழ போகுது இல்லையா, அந்த மாதிரி அவனுடைய கர்மா முடிய போகுது, அந்த விலை கூட வரப்போகுது. இப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒன்றா வச்சுருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா சில சமயம் குண்டு வீசும்போது கூட கை குழந்தை பிறந்துக்கிறோம் பழச்சிக்கிறோம், மற்றவங்களாம் பெரிய கட்டடமே இடிஞ்சிருக்கும், அப்போ கை குழந்தை பழச்சிக்கிறோம். அவருடைய கர்மா அப்படி தான் நடக்குது. அதனால் ஆக்சிடென்ட் ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, யார் இந்த மாதிரி வாயிலா ஜீவங்களை வதைக்கிறாங்களோ இல்லை மாமிச உணவு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் விளைவுகள் வந்தே தீரும். ஓகே, அதனால தான் யுத்தங்கள்லாம் வருது இல்லையா, யுத்தங்கள் வரும்போது சாவாங்க பாருங்கள், அதெல்லாம் மாய பிளான்டு. ஒரு வட்டம் பெரிய ஃபெமைன் பஞ்சம் வந்தது. அப்போ ஹரிகிருஷ்ணா டிவோட்டீஸ்க்கெல்லாம் வீட்டில் பிரசாதத்துக்கு குறையவே இல்லை, எல்லாருமே நிம்மதியாக இருந்தாங்க. ஓகே, ராமரூபம் சொல்லல, மற்றபடி கிடச்சிது எல்லாமே கரெக்டா. அதே மாதிரி பிரபா செக் பண்ணி பார்த்தாங்கட்டா. அது மாதிரி நம்ம வந்து யார் ஒருத்தர் இந்த மாதிரி கிருஷ்ணவனில் இருக்காங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த மாஸ் கர்மப்படி என்ன பண்ணுவாங்க, அழிஞ்சிருவாங்க. அதனால் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி நினைக்காதனால, சென்டிமெண்ட் நினைக்கிறதுனால, இண்டஸ்ட்ரி தான் வேணும்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரி கல்ச்சர் கெட்டுருச்சு. இதை எதில் சொல்லித்தராங்க, இஸ்கானில் சொல்லித்தராங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இஸ்கானில் சொல்லித்தராங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கட்டாயம் வேணும் சொசைட்டிக்கு. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து யூஸ்லெஸ்ன்றார். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து பெரிய பெரிய ப்ரொபகண்டா பண்ணலான்றார், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அஜிடேட் பண்ணுங்கள், எல்லாம் ரோட்டில் இல்லைங்கன்றார். சதுர்விதா பஜந்தேமா ஜனா சுகித்னோ அர்ஜுனா. பஜன் வந்து யார் பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயாஸ் பீப்புள் தான் பண்ணுவாங்க, நல்ல மனிதர்கள்லாம் பண்ணுவாங்க, சுகித்து தான் பண்ணுவாங்க, துஷ்கிருத்தி தெரியாதுன்றார். அதனால் பஜன் பண்ணணும்னு சொல்கிறார். சரி, நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். சததம் கீர்த்தயந்தமாம் இழந்த திருடபதா கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத், இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் வாங்க, எல்லாரையும் ப்ரூவ் பண்ணுங்கள், இது வந்து நான் சென்ஸ் சொன்னது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நீங்கள் அப்புறம் கவர்மெண்ட்டை சொல்லுங்கள், 2 கேட் இருக்குது, ஒரு கேட் என்ட்ரன்ஸ், ஒரு கேட் எக்ஸிட்டு, எப்படி டிராஃபிக் ஆகும்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி கேட்குறார். ஓகே, ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கன்றார். அப்போது ஒரு லாயர் லைஃப் ஒரு சொல்கிறார், பிரபா நான் ஒன்று சொல்லலாமான்னு கேட்குறார். சொல்லுங்கன்றார். இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட பேர் திரட்டி இந்த மாதிரி எல்லோரும் சிக்னேச்சர் வாங்குறது ரொம்ப எஃபர்ட் போடும், ரொம்ப நாள் ஆகும் இது பண்ணுறதுக்கும். நீங்கள் திருப்பி வேணால் போலீஸ் கமிஷனுக்கு எழுதுங்க, நமக்கு அதனால் எது லாஸும் கிடையாது, நீங்கள் லெட்டர் எழுதுங்கன்றார். ஓகே, அவர் மேபி இந்த கேஸை திருப்பி எடுத்துகிட்டு பார்க்கலாம், சான்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் நியூசன்ஸ் சொல்லி தான் செஞ்சுருக்காரு, அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றார். ஓகே, ஆனால் பிரபாதுக்கு என்ன கன்சர்ன் வந்துன்னா, கிட்ட வந்தோடனே இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து பெரிய அஜிடேட் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் அவங்க நாட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க, இங்கே இஸ்கானே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு பிரபாதர் கொஞ்சம் யோசிச்சார். ஓகே, நம்ம அது வேண்டான்னு சொல்லி ட்ராப் பண்ணுறாரு. ஓகே, ஸோ முதல்ல ரொம்ப ஆர்வமாக எல்லா டிவோட்டிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் கடைசியில் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பெரிய பெரிய பந்தல் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி பெரிய பெரிய கீர்த்தன் பண்ணுங்கட்டார், அது பண்ணுங்கட்டார். ஆனால் கவர்மெண்ட்டை ஏற்று நீங்கள் பண்ணாங்க, ஏன்னா பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் அமெரிக்கன்ஸு இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி உடனே உங்களை வந்து உங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்றது. ஓகே, ஸோ யார் வந்து இது மாதிரி ஏற்று குரல் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இந்தியனாக இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம் எல்லாமே இந்தியன்ஸ் யாருமே கிடையாது, புறப்பாது கீழே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், பிரசாத் தாட்டு போயிடுவாங்க. ஆனால் ஃபுல் டைம் டிவோட்டிஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ். ஓகே, அதனால் இது குரல் கொடுக்க முடியாது. இப்போ எல்லாம் ஃபாரினர்ஸ், தேர் இஸ் நோ இந்தியன் பிறப்பாளர். அவர் ஒரே ஒரு அது சின்ன பையன் அவர். ஓகே, ஸோ இந்தியன்ஸ் வேறு முதலே சொல்லிட்டு இருக்கேன். தமால் கிருஷ்ண மகாராஜ் இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை இந்தியன்ஸை, ஒன்லி ஃபாரின் டிவோட்டிஸாக இருக்காங்க, அதனால் மஜிட் பண்ணக்கூடாதுன்றார். ஓகே, ஸோ பெய்டு மேன் இஸ் யூஸ்லெஸ்ன்றார் பிறப்பால். கொஞ்சம் பேர் பே பண்ணி உட்கார்ந்தா வேஸ்ட்டுன்றார். ஓகே,
ஸோ ஹானரே வருவாங்க, டெடிகேட் பண்ண மாட்டாங்க லைஃப்பை இந்தியன்ஸ் அப்படின்றார். நோ இந்தியன் இஸ் டேக்கிங் சீரியஸ்லி. வி ஹேவ் பீன் ஹியர் ஸோ மெனி இயர்ஸ். ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறோம். எவ்வளோ எஜுகேட்டட் யூத் வந்தாங்க, எல்லாரும் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே சீரியஸாக எடுக்கலைன்றார். இந்தியாவில் இதான் நிலைமை இப்போ. அதனால் லா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அஜிடேட் பண்ணுறவங்க வந்து ஒரு இந்தியனாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அப்போ சொல்கிறாங்க பிரபாத், இவங்கெல்லாம் இந்தியன்ஸ் தான் பாருங்கள், எல்லாம் தோத்தி குர்த்தா கட்டிட்டு தோல் தான் வேலை இருக்குது, இவங்கெல்லாம் இந்தியன்ஸ் தான். ஓகே, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா பிரபாத் ஆப்பிரிக்காவுக்குள்ளே போகும்போது, நைரோபியில் போகும்போது பிரபாத் இது என்ட்ரன்ஸ் வந்து தடுத்தாங்க. ஓகே, ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் ஹிந்துஸ் வைஷ்ணவாஸ் எல்லாம் ஒன்றா வந்தால் தான் இது நடக்கும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். அதனால் இது ஆர்கனைஸ் பண்ண வேண்டார் பிரபாத். ஓகே, நீங்கள் வந்து கீர்த்தன் பண்ணுங்கன்றார், நல்லா மாஸ் கீர்த்தன் பண்ணுங்கன்றார். ஓகே, அது பண்ணலான்ட்டார். ஓகே, ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து அன்சிவிலைஸ்ட் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் எதுக்கு தான் உழைக்கிறாங்க, உணவு, உறக்கம், தற்பாதுகாப்பு, உடல் உறுப்புகள், இதுக்கு தான் உழைக்கிறாங்க தவிர சிவிலைஸ் சொசைட்டி கிடையாது. சிவிலைஸ் சொசைட்டியில் வந்து பஜன் நியூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. பஜந்தே மாம் ஜனா சுகுத்தனம் அப்படின்றாரு. ஏன்னா காந்திஜி சொன்னதே இவங்க கேட்கல. காந்திஜி வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் சொல்லி பயன்பட்டே இருந்தார். யார் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ? ரகுபதி ராகவ ராஜாராம் யார் சொல்கிறாங்க? காந்திஜி சொன்னதை. காந்திஜி வந்து இந்த மாதிரி குடிகாரனுக்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக இருந்தார். ஆனால் இந்த கவர்மெண்ட்டே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஓகே, இதுதான் கவர்மெண்ட்டோடைய நிலைமை இப்போ. அதனால் நம்ம இதை பார்ப்போம். நீங்கள் வந்து பாருங்கள், பிரசாதம் வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெம்பிள் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு வந்து ஒன்று வெளியே போயிடுவாங்க. பக்கத்துலேயே சினிமா ஹால் இருக்குது. அந்த சினிமா ஹாலில் ஒரு ஷோ முடிஞ்சோன்னு எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அதுக்கு வந்து ஒன்றும் சொல்ல போலீஸ் கமிஷனர். அடுத்த இதுலேயே இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறோம், நமக்கு அவ்வளோ கூட்டமும் கிடையாது, 2 கேட் வச்சுருக்கோன்றோம், இது எப்படி டிராஃபிக் கிரியேட் பண்ணணும்னு கேளுங்கன்ற. ஓகே, ஸோ இப்போ பிரபா ஐடியா கொடுக்குறாரு எப்படி போலீஸை பேசணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அனுமதி கொடுத்தான்ட்டார். இதில் இடையிலையும் பீச் பண்ணுறார் பிரபாத். ஓகே, எங்களோட வந்து சேன் பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்கள், ஒரு ஸ்லோகா பகவத்கீதை படிங்க. என்ன டிஃபிகல்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த லாஸும் இல்லை. நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. எல்லாம் ப்ரொபகேட்டாக பண்ணுங்கள். நமக்கு எல்லாம் இது டெம்பிள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இங்கேருந்து ப்ரீச் பண்ணலான்றார். ஓகே, சங்கீதத்தில் பண்ணுங்கள், மீட்டிங்ஸ் இது பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்றார். பாகவதம் வந்து இப்போ ஸ்ரீமத் பாகவதம் 10.3.22 பிரபாத் சொல்கிறார். இந்த மாதிரி போலீஸ் கமிஷனர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அன்சிவிலைஸ்டு மேன், நாகரிகமற்ற மனிதர்கள் கிருஷ்ண இயக்கத்தை ஆதரிக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி பப்ளிக் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், தயக்கமே இல்லாமல் சொல்லுவாங்களாம் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் வந்து நியூஷன் சொல்லி. பகவத்கீதை வந்து கிளியராக சொல்லுது, சர்வம் கீர்த்தம் இருந்தவம் எதந்த திட்டவதான். மகாத்மாவுடைய கடமை வந்து எப்பயுமே ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறது, இதை உலகம் ஃபுல்லாக பரப்புறது தான் அவங்களுடைய கடமை. துரதிருஷ்டவசமாக இந்த சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்க, நாகரிகம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சோகால்டு பர்சன் என்ன பண்ணுறாங்க, மாடையும் குழந்தைங்களுக்கு கொல்ல ரெடி ஆகிட்டான். ஓகே, ஹரே கிருஷ்ணா மட்டும் ஸ்டாப் பண்ண ரெடி ஆகிட்டான். குழந்தைங்களை எப்படி கொள்றாங்க, அபார்ஷன் அப்படின்னு சொல்லி, அது ஒன்றுமே இல்லை, ஒரு பிள்ளை கூட தான் முடிஞ்சிச்சு, சூசைடு, அது குழந்தைய வந்து கொல்றது அப்படி வயிற்றில், இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நாகரிகற்றமான காரியங்கள் வந்து நடத்தி இந்த ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டை குலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். கம்சா வந்து கிருஷ்ணரை கொல்ல முடியாது, ஆனாலும் தேவிக்கும் வசதி ரொம்ப பயந்தாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்களும் இந்த கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட்டை எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இருந்தாலும் நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்றார். ஓகே, நிறையா தொல்லைகள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதவங்களா இருந்தார். ஓகே, தேவிக வசதி என்ன நினச்சாங்க, கம்சா உடனே வந்துடுவான் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களா. அதே மாதிரி நாங்களும் இப்படி நினைக்கிறோம், இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை செக் பண்ணி தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். அவர் சொன்னது கரெக்டாகிடுச்சா இல்லையா, யாராலையும் தடுக்க முடியல. அப்போ இந்தியாவில் காலை ஊனலை.
அப்போ அந்த போலீஸ் கமிஷனர் நியூசன்ஸ் சொன்னார். இருந்தாலும் இப்போ பாம்பேயில் போய் சொல்ல முடியுமா? அதை ஏகப்பட்ட இஸ்கான் சென்டர் இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ இஸ்கான் சென்டர் இருக்குது. அதனால் பிரபாத் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அதெல்லாம் உண்மையாயிடுச்சு. யார் தடுக்க முடியாதுங்கிறது உண்மையாயிடுச்சு. இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் வேணும்னு சொல்கிறார். ஓகே, சினிமா ஹால் பார்த்துட்டோம் கரெக்டாக. ஸோ டெய்லி அப்புறம் என்ன பண்ணுறாரு, பிரபாத் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு கமிஷனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஏன் இதை அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட்டு நிறையா வார்த்தைகள்லாம் போட்டு எழுதியிருக்காரு. அந்த கமிஷனர் வந்து அதை படிச்சுட்டு சொன்னாராம், நான் இதுவரையும் படித்த லெட்டரில் இதுதான் பெஸ்ட் லெட்டர்னு சொன்னாராம். ஆனால் அனுமதி கொடுக்கல. ஆனால் என்ன சொன்னாராம், இதுதான் பெஸ்ட்டு லெட்டர்னு சொன்னான். அது செக்ரட்டரி சொல்கிறார். அவங்க போய் மீட் பண்ண போனாங்க. இப்போ பிரபாத் லெட்டர் நான் கொடுத்தோமே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. லெட்டர் படித்தாரே தெரியாதுல்ல. செக்ரட்டரி சொன்னான், ஃபுல்லாக படித்தார். அவர் சொன்னார், பெஸ்ட்டு லெட்டர் ஐ காட் சோஃபார் அப்படின்றாரு. எவ்வளோ லெட்டர் அனுப்புவாங்க, இவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க, அதுலேயும் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி பிரபாவுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பிரபா கேட்குறாரு, எப்படி டெம்பிளில் ப்ரோக்ராம்லாம் போகுது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பிரிச்சிங் ப்ரோக்ராம் பண்ணணுன்ட்டோம், பாம்பேயில் டெம்பிள் கட்டுறோன்ட்டோம். டெம்பிளில் இப்போ எப்படி ப்ரோக்ராம் போகுது, டிவோட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களா, சாண்டிங்க, ஹியரிங்க, ரீடிங்கெல்லாம் சொல்லி கேட்குறாரு. தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், ஓகே ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா பிரபா நிறைய பக்தர்கள் வரவே மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் யார் வர்றவங்களும் என்ன பண்ணாங்க, காலைல தூங்கிட்டு இருக்காங்கன்றார். பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி சூத்திரனாக இருந்தானா, ஏன்னா பிராமணனா காலைல எழுந்திரிச்சிடுவான். காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணுவான், அவன் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து முழிச்சிட்டு பிராமணனா அவன் குளிச்சுட்டு வேதங்கள் படிக்கிறது, இல்லைன்னா பகவானுக்கு ஆர்த்தி பண்ணி சாண்டிங் பண்ணுறது, இதுதான் பிராமணோட டியூட்டி. சூத்திரன் என்ன பண்ணுவான், எந்திரிக்க முடியாது அவனால். ஓகே, ஸோ இந்த மாதிரி சூத்திரனாக இருந்தானா அந்த மாதிரி வேலையில் அவங்களை ஈடுபடுத்துங்க. நல்லா தோட்ட வேலை பார்க்க வைங்க. பிராமணராக இருந்தானா டெம்பிளில் வந்து இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா கீர்த்தனை பாட சொல்லுங்கள். ஓகே, பிராமணராக இல்லைன்னா அவங்க சூத்திரனாக இருப்பேன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், தோட்டத்தில் வேலை பார்க்கலாம். ஆனால் யாருமே சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தாங்கன்னா பிரச்சனை. ஓகே, சும்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற பிரபாத். ஓகே, பிரபாத் முதல்ல மங்களாரத்திலாம் கிடையாது. பிரபாத் வந்து பார்த்தா டிவோட்டிஸ்லாம் தூங்கிட்டு இருக்கான். பிரபாத் சொல்லிட்டார், இந்த மாதிரி இருந்தால் நான் ஒத்து வராது, காலை எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு குளிச்சுட்டு மங்களாரத்தி பண்ணிவிட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இந்த மாதிரி ஒரு திருடன் வந்து மாட்டிப்பான். பிரபாவுடைய சென்டரில் அயல்நாட்டில் ஒரு திருடன் வந்து போலீஸுக்கு பயந்து ஹரிகிருஷ்ணா சென்டருக்குள்ளே வந்துடுவான். வந்த உடனே வேறு வழி இல்லாமல் அவன் ஃபுல் டைம் ஆகிடுவான் போலீஸுக்கு பயந்துட்டு. ஓகே, அவன் என்ன பண்ணுவான், அவனை கரெக்டாக 3:30 எழுப்பிட்டுருவான். ஏன்னா இது இப்போ எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அவனே எந்திரிச்சிடும். எந்திரிச்சு என்ன பண்ணுவான், டகரன்னு குளிச்சுட்டு அவனை எல்லாம் குளிக்கணும், அவன் குளிச்சிடுவார். குளித்தவனே அப்படி என்ன பண்ணுறான், எல்லாம் டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மங்களாரத்தி இல்லையா, அடுத்து எல்லாம் அப்படி ஒரு ஸ்டெப் போட்டு ஆடுவாங்க இல்லையா, கையை தூக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டெப், ஹரிகிருஷ்ணா ஸ்டெப்ஸு கையை தூக்கிட்டு இப்படி ஆடுவாங்கல்ல, இவரும் அப்படியே ஆடுறாரு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேன் பண்ணுவாங்க பேக்கில் கை விட்டு இல்லையா. 5:15 ஆரம்பிச்சாங்கன்னா 7:30 வரைக்கும் சேன் பண்ணுவாங்க, 2 மணி நேரம் இல்லையா. இவரும் கையை உள்ளே விட்டுட்டு யாராவது சேண்டிங் போய் உள்ளே பேக்கில் விட்டுட்டு சும்மா அப்படியே ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் ஆரத்தி, அதுக்கடுத்து பாகவதம் கிளாஸ், அதுக்கடுத்து தான் பிரசாதம். கரெக்டாக இது முடியிருக்கிற இந்த மார்னிங் ப்ரோக்ராம் சொல்லி இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரபா சொல்கிறார். இந்த மார்னிங் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியில் இந்த போலீஸ்காரங்க வந்து இவரே உண்மையை சொல்லிடுறார் பிரசிடெண்ட்டை, இந்த மாதிரி நான் தப்பிச்சு தான் வந்தேன். உடனே கோர்ட்டுக்கு போயிருங்க, போலீஸ் சரணடைஞ்சுங்கன்றார். கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஓடி வந்தேன், திருடு பண்ணேன், ஓடி வந்துட்டு இங்கே இருந்துட்டேன். அங்கே என்ன பண்ணேன்னு கேட்குறேன். இஸ்கானில் இந்த மாதிரி நீ 3:30 எழுப்பிட்டுருவாங்க. காலில் எழுப்பிட்டாங்கன்னா அப்புறம் வேகமாக குளிக்கணும், குளிச்சுட்டு
அதுக்கப்புறம் நான் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கடுத்து எல்லோரும் கையில் விடுவா, நானும் கையில் வந்து ஹரிகேஷா சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து 1.5 மணி நேரம் கிளாஸை கவனிக்கணும். அதுக்கடுத்து பிரசாதம். அப்புறம் நாள் ஃபுல்லாக புக்கு வெளியில் போய் விற்கணும். அப்புறம் நைட்டு தான் தூங்க முடியும் அப்படின்றார். அந்த ஜட்ஜி என்ன சொன்னார், இதுதான் உங்களுக்கு பெரிய தண்டனை, நீங்கள் அதுக்கே போயிருக்கேன்றார். உங்களுக்கு ஜெயிலெலாம் வேணான்றார். ஓகே. ஸோ அதனால் இது ஆஸ்டெரிட்டி, தபஸ்யா. ஓகே. இந்த தபஸ்யா வந்து வேணும். இது இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க பக்தர்கள், ரொம்ப தூக்கம் அதிகமாக இருந்தாலே பிரச்சனை. மங்களாரத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மங்களாரத்தி சாண்டிங்கு எல்லாம் மார்னிங்கே 8 o'clock முடிச்சிடணும். அவர் மாயை டச் பண்ணவே செய்யாது. ஓகே. அதுக்கப்புறம் சேட் பண்ணிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ நான் மாலைகள் கிட்ட வந்துடணும், 10 மாலை 12 மாலையாக முடிச்சிடணும். முடிச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து சாதனையை கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நம்மளுடைய பக்தி லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் பிறப்பா திட்டுறார், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றார். சூத்திர மாதிரி இருக்கக்கூடாது, பிராமணராக இருக்கணுன்றார். ஸோ சும்மா உட்காந்து இருந்தால் நோய் வந்துடும். என்ன என்கேஜ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா மட்டும் சொல்லுவாங்க என்கேஜ்மெண்ட்டே இல்லை பாம்பேலாம். என்ன என்கேஜ்மெண்ட் இல்லை, எவ்வளோ என்கேஜ்மெண்ட் இருக்குது, எவ்வளோ படிக்கலாம், எவ்வளோ கேட்கலாம். டோன்ட் பி இம்பேஷண்ட். ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்காங்க. எங்கே போயிட்டு அங்கே போய்கிட்டு எதுக்கு அங்கே இங்கேயும் போயிட்டே இருக்கீங்க, படிங்க, கேளுங்க. யூ ஹேட் பி ஆல்வேஸ் என்கேஜ்டு. ஒன்றுமே இல்லைன்றீங்க. எவ்வளோ படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, எவ்வளோ கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படி சொல்லி இந்த ஆஸ்திரேலியன் டிபார்ட்டிஸ்லாம் ஒரு வாரம் தள்ளி போட்டாங்க. சரி, நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா போல் பாம்பேலே இருக்கோம்னு சொல்லி. ஏன்னா பாம்பே விட்டு உடனே போகணுன்றாங்க. இங்கே ஒரு சர்வீஸும் இல்லை, நாங்கள் போகிறோம், இங்கே இடத்துக்கு போகிறோன்றாங்க. இங்கே இருங்கன்றார் பிறப்பார். ஓகே. இந்த பிரபாதர் வந்து லெட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகானோட ரெஃபர் பண்ணியிருக்கார். ஓகே. யதா பிரவத்திர் பூத்தானா ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மனாம் தத் அபச்ச சித்தம் விந்தந்தி மாணவா. நிறைய ஸ்லோகம் ரெஃபர் பண்ணி இப்போ போலீஸ் கமிஷனர் வந்து அது சொன்ன என்ஓசி கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் என்ஓசி கொடுக்கல. பட் ஆனால் நீங்கள் நல்லா ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு அந்த போலீஸ் கமிஷனருக்கு பிரபாதரை பற்றி. ஓகே. இந்த ஸ்லோகத்தில் ஒரு லைன் வருது, சுவகர்மனா தம் அபியர்ச்ச சித்தி மிந்தந்தி மாணவா. சித்தி மிந்தந்தி மாணவான்னு முடியுது இல்லையா, சொல்கிறார். ரிசல்ட்டு வந்து பகவானுக்கு கொடுத்துடணும். ஓகே. தம்னா கிருஷ்ணரை குடிக்குது. ஓகே. கிவ் த ரிசல்ட் டு கிருஷ்ணா. இது நமக்கு எடுத்துக்கூடாது. நீங்கள் லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கலாம், தம் அபேட்சைன்னா கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். ஓகே. உங்களுக்கே எடுத்துக்கூடாது. எவ்வளோ தான் நம்ம வச்சுருந்தாலும் கடைசியில் நம்ம எதாவது கொண்டு போக முடியுமா என்ன, எதையுமே கொண்டு போக முடியாது. ஓகே. அதனால் எதை தான் கொண்டு போகிறோம், பாவ காரியங்களும் புண்ணிய காரியங்களும் கொண்டு போகிறோம். ஓகே. கஷ்டப்பட்டு சேர்த்து பாவம் பண்ணி சேர்த்துட்டு அது நம்மளோட வரப்போகிறது கிடையாது இல்லையா. எதுவும் நம்மளோட வரப்போகுது, நம்ம என்ன காரியங்கள் பண்ணுவோம் அதான் நம்ம அந்த வினைகள் தான் நம்ம கூட வரும். ஓகே. ஆனால் அதே பணத்தை நம்ம நல்ல வழியில் யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒன்று பிரசாதம், சேரிட்டி, இந்த மாதிரி அந்த கிருஷ்ணா உணவில் யூஸ் பண்ணிட்டோன்னா அது என்ன ஆகும், நம்ம கூட வரும். இல்லைன்னா கூட வராது. ஓகே. மணி பேப்பர் மணி தானே, மணி வந்து பேப்பர் தானே, கரெக்டாக. ஸோ அதனால் அது போய்டும், அவ்வளோதான். ஸோ தம் அபர்ச்சியா கிவ் இட் டு கிருஷ்ணா. No, not take it yourself and distribute among your children. உங்கள் குழந்தைங்களே கொடுத்துக்கூடாது, கிருஷ்ணர் கொடுங்க, அதுதான் சேவை. அதனால் சேவைங்கிறது நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணரை மையமாக வச்சுட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்தினாலே அது சேவையாகிடும். ஓகே. எதுக்காக பண்ணுறோம், பிரசாதம் பண்ணுறோம், வீட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறோம், எல்லாமே பக்தியை மையமாக வச்சே பண்ணோன்னா எல்லாம் சேவையில் வந்துடும். ஓகே. தனியாக நம்ம திருப்பதி உண்டியலில் போய் போடணும்னு கிடையாது. நம்ம அந்த மாதிரி பண்ணலேன்னா என்ன ஆகிடும், நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கலைன்னா நம்ம ஒரு போர்ஷனை கொடுத்துடணும். 25% கிருஷ்ணா கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. ஓகே. அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுதான் நம்ம மணியை நம்மகிட்டே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக டெடிகேட் பண்ணிடணும். சாப்பிட்றதே பிரசாதம் சாப்பிட்றது, எல்லாரும் பிரசாதம் கொடுக்குறது, வீட்டில் ப்ரோக்ராம் வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் இடமெல்லாம் முடியுமா, பொருள் இல்லாமல் முடியுமா. இது இப்படியே பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதெல்லாம் வந்துடலாம். ஓகே. இது பிரபாதம் டவுட் ஹெல்ப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ நீங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஷனாக இருக்கலாம், லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வாங்கலாம், அதை கிருஷ்ணர் கொடுங்க, அப்போ நீங்கள் பக்குவம் ஆகிடுவீங்க. இது பகவத்கீதையில் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். அதா பொம்பை பாகவத்தில் கொடுத்துருக்காரு. அதா பொம்பை துவிஜா சேஷா வர்ணா சுபாகஷா ஸ்வனசி சஸ்ய தர்மஷ சம்சித்தி
ஹரிதோஷனம். ஹரியை திருப்தி பண்ணது தான் வர்ணாஸ் தர்மத்துடைய நோக்கம். எத்கரோசிய தஷ்னாசி எத் ஜுகோசி தாசியத். என்ன பண்ணுறியோ அதை விட்டுடு. தத்குருஷம் அதர்ப்பணம். எனக்கு கொடுத்துருன்றார். நோ சார், நோ சார், நான் வந்து உங்களை சேவை பண்ணுறேன், ஆனால் மணி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா இஸ் வெரி கிளவர். அப்பா உண்மையிலேயே சேவை பண்ணல ஆக்சுவலாக. எல்லாமே ஓகே, பட் ஆனால் மணி ஒரு பைசா எடுத்து கொடுக்க மாட்டேன், இது போய் யோசிச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, எவ்ரி திங் இஸ் கிருஷ்ணாஸ். எது நீங்கள் கிருஷ்ணாக்கு என்ன கொடுக்க முடியும்? எதுவுமே கொடுக்க முடியாது இல்லையா? இந்த குழந்தைங்கள்லாம் இந்த பசங்க, ஓகே, யூத் பிரபுஜிஸ் மாதாஜிஸ் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, எனக்கு 4 அணா கொடுங்க, நான் சினிமாவுக்கு போகிறேன். இல்லை, அவங்க ஃபுல்லாக சேவ் பண்ணி அவங்க இங்கே டெடிகேட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், கிரிராஜ் இந்த இருக்கார், கிரிராஜ் பெரிய, அவங்க அப்பா வந்து பெரிய பணக்கார். அவருக்கே 50,000 ரூபா சேலரி வந்தது கிரிராஜுக்கே. ஆனால் இங்கே ஒரு பைசா கூட வட்டி இல்லையே. இதுதான் சேவை. அதனால் அவங்க ஏழைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, பட் எல்லாத்தையும் கிருஷ்ணா கொடுத்துட்றாங்கன்றார். ஓகே, நம்ம டாக்டர் பட்டேல் கேட்குறாரு, நீங்கள் 50,000 வாங்குறீங்களான்றார், 50,000 ஏர்ன் பண்ணுறீங்களான்றார். இங்கே இப்போ கூட நீங்கள் 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் ஃபுல் டைமாக இருக்கீங்களேன்றார். ஆமாம், ஏன்னா அவர் 50,000 மெம்பர்ஸை சேர்த்து விட்றாரு. 50 மெம்பரை சேர்த்து விட்றாரு. ஒரு மெம்பர் வந்து 1000 ரூபா அந்த காலத்தில். இப்போ 55,000 ரூபா இல்லையா? ஒரு மெம்பர் 1000 ரூபா, 1114 ரூபா. அவர் 55 மெம்பரை சேர்லாம் 55,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறார். ஓகே, இதான் தம் மெம்பர்ஷியா. அவருக்கு எனக்கு பைசா வேணும்னு சொல்லி கேட்கவே இல்லை அப்படின்றார். ஓகே, ஸோ அதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பர்சன்டேஜ் தான் கொடுப்பேன்றாங்க, சிலதை நான் பொருள் வச்சுக்கிறேன்றாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, ஏ ராமா பிரபத்தன் தாம் சே ஜாமகம், அதுக்கேற்ற அப்படி ரெசிப்ரிகேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். ஆனால் டாக்டர் பட்டேல் வந்து தன்னைத்தானே வைஷ்ணவா சொல்லிப்பார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருவாதி, கொஞ்சம் அருவாதி இருக்கும். ஆனால் பிரபாதம் அவரும் பேசும்போது கொஞ்சம் சண்டை நல்லா வரும். ஓகே, இவரும் கத்துவார், பிரபாதம் கத்துவார். சில சமயம் வாக்கிங் போகும்போதே பயங்கரமாக சண்டை வரும். ஏன்னா பிரபாதம் வந்து தவறாக சொல்லக்கூடிய செயின்ட்லி பர்சனை திட்டுவார். ஓகே, இப்போ சின்மையாக இருந்தால் அதுக்கான அவர் தவறாக சொல்கிறதுனா திட்டுவார், அது அந்த ஃபிலாசபி திட்டுவார். ஆனால் இவருக்கு பொறுக்க முடியாது. ஐயோ, ஒரு செயின்ட்லி பர்சனை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். அவர் செயின்ட்டே கிடையாது பிரபா சொல்வார். இப்படி வாக்குவாதம் போகும், பயங்கரமாக பேசுவாங்க. கடைசியில் டாக்டர் பட்டேல் கூட இருக்கவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது, நீங்கள் வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வரும்போது அப்படி கட்டடிச்சு அவங்க அப்படி போயிடுவாங்க. அப்படி போனாலும் டாக்டர் பட்டேல் ஓடி வந்து பிரபாத காலை தொட்டு கொண்டு போனார். பிரபாத் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க கூட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் காலை தொட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தொட்டு கொண்டு போயிடுவார். ஓகே, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி டாக்டர் பட்டேல் வந்துடுவார். திருப்பி பிரபா சொல்லுவார், நான் கிருஷ்ணா புக் மட்டும் படிச்சுக்கிறோன்னு சொல்லுவார். இனிமேல் எந்த டாக்கும் கிடையாது, ஒன்லி கிருஷ்ணா புக்கு தான் நாங்கள் படிப்போம் வாக்கிங்லன்னு சொல்லுவார். இந்த கிருஷ்ணா புக் படிக்கிறவங்கள தாஸ்டே அந்த கிருஷ்ணா புக்கு தான் படிச்சுட்டே போவான். இதனால் பட்டேல் என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஓகே, இந்த மாதிரி அவங்களால விட முடியாது பிரபாதரை. பிரபாதர் வந்து ஆனால் ரொம்ப போல்டாக ப்ரீச் பண்ணுவார். இந்த மாயாவரி வந்து மாயா தான் பெருசுன்றாங்க, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கிருஷ்ணா தான் பெருசு, கிருஷ்ணாவுடைய சேவையில் எல்லாம் ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறோம். அனாசக்த விஷயம் எதாரகம் உபயோகிச்சுன்னா நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தி யுக்தம் எதாக்கி மிச்சதே, எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் நம்ம சொல்கிறோம்னு சொல்கிறார். ஓகே, நம்ம எல்லோரும் முடிச்சுக்கலாம். டாக்டர் பட்டேல், ஓகே, அதை முடிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 2 பேர் சுவாமி நாராயண் டெம்பிள்லேருந்து வராங்க பிரபா பார்க்குறதுக்கு. பிரபாதர் வந்து அவங்களையும் கொஸ்டின் கேட்குறாரு. ஓகே, ஏன்னா அவங்க பிரபாதர் மீட் பண்ணும்போது சில உமன் டிசேபிள் இருக்காங்க. அந்த சுவாமி நாராயணன் டெம்பிளில் வந்த சன்னியாசிஸ் வந்து தலையை குடிஞ்சுக்கிறாங்க, உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்களாம் சன்னியாசி உமன் இருந்தால் உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பெண்கள் இருந்தால் உள்ளே வரமாட்டோம்ட்டாங்க. பிரபாதர் கூப்பிட்டார். ஓகே, நாங்கள் எந்த ஒரு தருணத்திலும் பெண்களை பார்க்கவே மாட்டோம் அப்படின்ட்டார். பிரபாதர் ஓ அண்டர்ஸ்டாண்டார். சைத்தன்யா மாபுரம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பெண்கள் தூர தான் நிற்கணும்னு சொல்லுவார். ஆனால் இப்போ அவங்க சொல்லுவாங்க உடனே, நாங்கள் வந்து இந்த மாதிரி பெண்களுடைய முகத்தை பார்த்தாலே நாங்கள் ஃபால்டன் ஆகிட்டோம் நினச்சிக்கிறோம், அதனால் நாங்கள் உள்ளே வர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பிரபா சொல்லார், ஓகே நான் பெண்களோடய பேசுகிறேனே அப்படின்றார். பிரபா சன்னியாசி, ஓகே நான் பெண்களோட பேசுகிறேனே அப்படின்றார். அவங்க பதிலே சொல்லாதுங்க. ஓகே, அப்போ சொல்கிறாரு, அப்போ நீங்கள் நான் வந்து விழுந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா பிரபாது. அவங்களுக்கு பதிலே தெரியல, அது பேசாமல் மீதியாக இருந்துடுறாங்க. ஓகே,
நீங்கள் வந்து ஏன் குருவை வந்து கடவுளை வர்ஷிப் பண்ணுறீங்கன்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறாரு. நீங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கடவுளை வர்ஷிப் பண்ணுறீங்களான்றார். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுக்கு வித்தியாசமே கிடையாது. அதே மாதிரி நாங்கள் சுவாமி நாராயணனை வர்ஷிப் பண்ணுறோன்றார் பிரபுபாதர் சொல்கிறார். இப்போ குருவை வந்து கடவுள் ஈக்குவலாக தான் வர்ஷிப் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கடவுளோட சேர்த்து தான் வர்ஷிப் பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு வர்ஷிப் பண்ணுறோம், ராதாகிருஷ்ணன் வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்றார் பிரபுபாதர். நீங்கள் சுவாமி நாராயணன் மட்டும் வர்ஷிப் பண்ணீங்க, ராதாகிருஷ்ணன் வர்ஷிப் பண்ணலையே ஏன்னு சொல்லி கேட்குறேன். உடனே அவங்களுக்கு இது பதில் சொல்ல தெரில. ஸ்ரீமத் பாகத்தில் எங்கே சொல்லியிருக்கு சுவாமி நாராயணன் வந்து ஒரு அவதாரம் எங்கே சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதர். அவங்களுக்கு இதெல்லாம் பதிலே தெரியல, பேசாமல் இருக்காங்க அப்படி. உடனே ஒரு புக்கு கடி இதில் இருக்குன்னாங்க. இந்த புக்கு யார் எழுதுன்னு கேட்குறாங்க. இதில் வேதங்களில் இருக்குன்னா வியாசதேவர் சொன்னதான்னு கேட்குறாங்க. இல்லைன்றார். ஏதோ ஒரு சுவாமிஜி எழுதுறாருன்னு சொன்னாங்க. அந்த சுவாமி யார், உங்கள் எந்த பரம்பரையில் வராதுன்னு சொல்லி கேட்டாங்க. இப்படி பிரபுபாதர் போய் டப்பு டப்பு டப்புன்னு அடித்தவொன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களால அங்கே இருக்கவே முடியல. ஓகே, அவங்களுக்கு லாஜிக் முடியல, ஃபாஸ்டிங் முடியல. பிரபுபாதர் கோ ஆன் ஸ்மாஷிங் தம் டு பீசஸ். ஓகே, உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் நாங்கள் கிளம்புறோம் பிரபுபாதர் அப்படின்ட்டாங்க. ஓகே, வேணாம் எங்களுக்கு போதும் அப்படின்ட்டாங்க. அப்போ பிரபுபாதர் கேட்குறாரு, எதுக்காக பெண்களை வெறுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சொன்னாங்களே பெண்கள்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களே, பெண்களை ஏன் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் டாக்டர் பட்டேலில் கேட்குறாரு. டாக்டர் பட்டேல் சொல்கிறார், வெறுக்கலை, நாங்கள் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறோன்றாங்க. அப்போ வந்து ஃபேஸே பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றார். ஏன்னா பெண்கள் வந்து மாயாவோட எம்பாடிமெண்ட்டு, அதனால இந்த சன்னியாசிலாம் பார்க்க மாட்டாங்க ஃபேஸ். அப்புறப்பா சொல்கிறாரு, உன்னை அப்படி ட்ரெயின் பண்ணக்கூடாது. எப்படி ட்ரெயின் பண்ணால், பெண்கள் இருக்கும்போது கூட நீ அஜிடேட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ட்ரைனிங் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். அவரே இப்போ டாக்டர் பட்டேல் சொல்கிறார், அந்த ட்ரைனிங் ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நோ 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 வி ஆர் ட்ரைனிங் இன் தேட் வே அப்படின்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். நாங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டார். ஓகே, சுவாமி நாராயணோட பிரின்சிபல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாலன். ஏன்னா நான் பெண்களை பார்த்து பேச வேண்டியிருக்கு இல்லையா, அவங்களாம் பெண்களையும் பார்க்க மாட்டாங்க. அதனால் அப்படி கிடையாது, உண்மை அது கிடையாது. டாக்டர் பட்டேல் இல்லை நீங்கள் ஃபாலன் கிடையாது பிரபா அப்படி சொல்கிறார். நான் எப்பயுமே எங்கேல்ஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நோ 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 சுவாமி நாராயணும் எங்கேல்ஸோட தான் உட்காந்துருக்காரு அப்படி சொல்கிறார். உடனே பிரபா சொல்கிறார், அப்படி கிடையாது, மனிதர்கள் வந்து அப்படி ட்ரெயின் பண்ணப்படணும். இந்த மாதிரி நான் யூரோப்பில் போய் சொன்னேன்னா, அமெரிக்காவில் போய் சொன்னேன்னா, பெண்களும் ஆண்களும் மீட் பே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா எப்படி நான் டிவோட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. அதனால் காலத்துக்கு ஏற்ற அப்படி மாற்ற முடியும் ஆச்சரியனால. நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அவங்கள நல்லபடியான்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை பெண்களே அவாய்ட் பண்ணுறாங்க. இவங்க வைஷ்ணவர் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிடுறார். ஓகே, ஏன்னா இந்த பெண்கள்லாம் சாதாரண பெண்கள் கிடையாது. இவங்கெல்லாம் பிரபா சொல்கிறார் டிசைபிள் பார்த்து, இவங்கெல்லாம் வந்து வைஷ்ணவர்கள், இவங்கெல்லாம் ப்ரீச் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட அசோசியேட் வேணான்னு சொல்கிறானே அவன் தான் முட்டாள்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இதை மகாசினி கதை தர இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஹரே கிருஷ்ணா, டைம் ஆகிடுச்சு, 10 நிமிஷம் இருக்குது. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லையா? ஓகே, பாயிண்ட் சொல்லலாம் இப்போ. ஓகே மாதாஜி சொல்லுங்கள். மாதாஜி யூஸ் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, பாகவதம் பகவத்கீதையை படிங்க, பிரச்சாரம் இது கீர்த்தனம் பண்ணுங்க, நம்ம எப்படி ஒரு பிரச்சனை இருந்தா அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரலாம்னு சொல்றாரு. கரெக்டா. அதனால கீர்த்தன் பண்ணணும். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி கீர்த்தன் பண்ணா அந்த கஷ்டம்லாம் போயிடும். ஓகே, இல்லைன்னா கஷ்டமே இல்லாட்டா கஷ்டம் வந்துடும். அது மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, ஈஷோபினத்துல அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. கிருஷ்ணர் ஒரு தடவை நம்ம அந்த கிருஷ்ணரோட வழியில போயிட்டு திரும்ப அந்த விக்ரமா நம்ம அந்த பார்த்து மாறினா கூட கிருஷ்ணர் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொன்னது. ஒரு குரு மூலியமாவோ இல்ல நம்ம ஒரு சாது மூலியமாவோ இல்ல இந்த புக்ஸ் படிக்கிறது எதுலயாவது நம்மள திருப்பி அதே இதுல கொண்டு வந்துருவாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது இந்த திருடன் எக்ஸாம் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. நீங்க அங்கேயே இருங்க, அந்த அவர் கேட்டாரு அந்த அந்த ஒழுக்கமான அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அங்கேயே இருங்க, அதுவே பெஸ்ட், ஜெயில போட வேண்டாம் அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மீட்டர் ஹரே கிருஷ்ணா. ஈசோபநிஷத்துல கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய பெருமைகளை கேட்பதும்
அவரை பற்றி உரைப்பதும் தான் புண்ணிய செயல் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் தான் எல்லா உயிர்வாளிகளையும் நன்மையை விரும்புகிறார். அவருடைய பெருமைகளை வந்து நம்ம அனைவரும் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்மள எல்லா விஷயங்களிலிருந்து தூய்மைப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்போதுதான் நம்மளுடைய பக்தியும் சிரமடையும் சொல்றாரு. இது மாதிரிதான் ஒரு பக்தன் வந்து பிராமண குணங்களை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு. அதே மாதிரி சரி பிரபாதர் இதுல வந்து இந்த இளையராஜா இவங்க மாதிரி எல்லாம் பாடல்கள் பாடுறாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டோம்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் பகவானை பத்தி தான் நம்ம பாடணும். கரெக்டாக மேட்டா. ஏன்னா இந்த இளைஞர்கள் வாயில தான் வருது, எல்லா பாட்டும் இதான் வருது, கடைசி காத்துலையும் தான் வருது. ஓகே, அதுதான பிறகு எல்லார் வீட்லயும் ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்ட், 24 hours இதே. பஸ்ஸில் போகும்போது கேட்குறான், தூங்கும்போது கேட்குறான், மொபைல் டூனில் கேட்குறாங்க. இப்படியே கேட்டு 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 அதே ஓடுது மனசில். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்படிதான் சரோஜா மாதிரி சொல்லுங்கள். பெண்களை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த எப்படி நம்ம வந்து ப்ரீஸ் பண்ணி டிவோட்டிஸை கேதர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனால பெண்களோட பழகுறதுனாலயோ பேசுறதுனாலயோ இல்ல, அவங்கவுங்க வந்து அந்த அவங்க புலநடக்கம் இருந்து எப்படி நடத்திக்கணுமோ அது நடக்கணும். அது கேட்டது வந்து சுவாமிநாராயணுடைய சன்னியாசிஸ். சுவாமிநாராயணன் சொல்லி ஒரு பெயின் டெம்பிள் இருக்குல்ல, வெள்ளூர்ல இருக்கு தெரியுமா? சுவாமிநாராயணன் அவங்க வந்து அந்த சன்னியாசிஸ் சொல்றாங்க அந்த மாதிரி. அதன்படி பார்த்தா தப்பு அப்படின்னு நான் நடக்கிறது தப்பு அப்படின்னு பிரபுபாதா சொல்றாரு. கரெக்ட். ஓகே, थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஈஷோபனிஷத்துல வந்து பகவான் தனது பக்தனுக்காக ஆன்மீக குருவின் வடிவில் தோன்றுகிறார். ஆன்மீக குரு வேத வார்த்தைகள் உள்ளிருந்து வழிகாட்டும் பரமாத்மா. இவர்கள் அனைவரும் பக்தன் ஒரு வலிமை பெற்று ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கு வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள் பிரபுஜி. ஆமா மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. வெரி நைஸ். இத பிரபுபாதாவில் வந்து தபசியா வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தபசியா சேவை என்பது கிருஷ்ணரை மையமாக வைத்து செயல்பட வேண்டும், அதானங்க பிரபுஜி? ஆமா, 16 மாலைகள் பண்றது தபசியா. பிரசாதம் மத்தனை சாப்பிட்றது எவ்வளவு பெரிய தபசியா யோசிச்சு பாருங்க. ஐயோ பசிக்குதே, ஒரு ஹோட்டல் இருக்கு, டக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹோட்டல் இருக்கு சாப்பிடு. நாங்கள்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்க. எங்கே போனாலும் எந்த ஹோட்டல்னாலும் சாப்பிட்றோம். நீங்கள் எங்கேயுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ பெரிய தபசியா யோசிச்சு பாருங்க. அது தபசியா. ஆக்சுவலாக பசி அடைக்கணும், கிருஷ்ணா பிரசாதம் அனுப்பிச்சு தான் சாப்பிடுவீங்கிறது சரி தபசியா. அப்படி இல்லாட்டாலும் மொக்காமல் ஏதோ கொஞ்சோண்டு தை சாத்து சாப்பிட்டு அப்படி பசியை லேசாக அணைச்சிக்கிறது, இது தபசியெல்லாம் முடியாது. ஆக்சுவலாக ஒன்லி பிரசாதம் மாத்திரம் சாப்பிட்றேன்னு சொல்லி முடிவெடுங்க. கிருஷ்ணாங்கிற சரணாகதி அணைச்சிட்டோன்னு பிரபா சொல்கிறார். ஓகே, ஒன்லி பிரசாதம் ஹரே கிருஷ்ணா ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாம் கேட்பான், அது என்ன நீ பெரிய ஆளாக என்ன சாப்பிட மாட்டியா, எங்கள் வீட்டிலேயே சாப்பிட மாட்டியா, நாங்களாம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோம், நீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா, நாங்களாம் எல்லாத்தையும் சாப்பிட நீ சாப்பிட மாட்டியா, இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்பான். ஓகே, அதனால் அது தபஸ்யா. இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது ஆக்சுவல் தபஸ். கலியுகத்துக்கு இது போதும். ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறது, பிரசாதம் சாப்பிட்றது, இது இருந்தாலே போதும். நம்ம என்ன பண்ணிடுவோம், பக்தியில் வந்து முன்னேறிடுவோம். அதுக்குதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஒரு வரமா ஒரு இதுவா கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்ற மகா மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணி நம்ம ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு ஒரு வழி காமிச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ அது தபஸ்யா. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கொஞ்சம் கத்தி சொல்லி கேட்காது. ஈஷோபனிஷத்துல வந்து பிகாஸ் ஆஃப் தி டிவோஷனல் சர்வீஸ் ஈவன் ஒன் லோபான் அதாவது டாக் ஈட்டர் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் தி பிகம் வைஷ்ணவாஸ் பிகாஸ் ஆஃப் த டூயிங் டிவோஷனல் சர்வீஸ் ப்ராப்பர்லி. நாய் பிறவில் பிறந்தா கூட அவன் வந்து வைஷ்ணவம் ஆயிடும். ஹை கேஸ்டில் பிறந்து நாய் மாதிரி இருந்தானா நாய் தான். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். கேஸ்ட் ஒன்றும் கிடையாது இதில். யாராக இருந்தால் இல்லை, அவன் அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஓகே, அதுக்கேற்ற பாவங்களை நம்ம முடிக்கணும். வேற என்ன அது கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இட் இஸ் ஆல் பிளான்ட். அதுவும் நம்ம கிருஷ்ணாவுக்காக பண்றோம்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணாவை சேன் பண்ணோம்னா கிருஷ்ணா கையில் எடுத்துக்கிறார். அவர் எப்படினாலும் எதனாலும் மாற்ற முடியும். ஓகே, அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கிருஷ்ணாட்ட. மாயா துர்கா வந்து ரூல்ஸ் படி போவாங்க. கிருஷ்ணாவுக்கு
ரூல்ஸே கிடையாது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம், கிருஷ்ணா எடுத்துனோம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கரெக்டாக நம்ம சர்வீஸ்லாம் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, பிரச்சனை இல்லாட்டாலும் அது பிரச்சனை வந்தாலுமே அது சமாளிக்கக்கூடிய இதாக கொடுத்துருவார் கிருஷ்ணர். ஓகே, கொஞ்சம் சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஈஷா உபநிஷத்துல வந்து பிராமண பண்பாடு என்பது வந்து வாய்மை, புலனடக்கம், சகிப்புத்தன்மை, எளிமை, முழு அறிவு, இறைவன் மீதான முழு நம்பிக்கை அது வந்து உள்ளடக்கியது. அதுல வந்து நம்ம வந்து பிராமர் குடியில உயர் குடியில பிறந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து கர்வமா சுத்தக்கூடாது. ஆமா, உயர்குடியில் பிறந்தாலுமே இந்த நீங்க சொன்னீங்க அந்த குவாலிட்டி எதுவுமே இல்லைன்னா அவங்க உயர்குடியே கிடையாது. ஓகே, அது ஒன்லி பேர் தான். பிராமணர் பிராமணர் பிராமணர்னா நாட் ஓன்லி பர்த், எஸ்ஐஎல் லட்சணம் புரோக்தம். ஓகே, அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்க்க சொல்கிறார் நாரதமணி. அவங்க பஜனை பாட்டனை யஜனை யாஜனை தான பத்திரிகை பண்ணுறாங்களா, இல்லை சேலரி வாங்குறா கம்பெனிலன்னு பார்க்கணும். இல்லை நான் சேலரி வாங்கினா சூத்ரா. ஓகே, பிராமணன் கை நீட்டியே சம்பாதிக்க மாட்டோம், கை நீட்டி காசே வாங்க மாட்டோம், ஏன்னா அவனோட இண்டிபெண்டன்ஸ் போயிடும், வெரி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஒரே ஒரு கேள்வியாக கேட்டார் சமுத்திரகுப்த மௌரியா, சந்திரகுப்த மௌரியா அந்த அரசர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சாணக்கிய பண்டிகிட்ட பார்த்து. சாணக்கிய பண்டிகை நான் ரிசைன் பண்ணுறேன்ட்டார், அவ்வளோதான். அவர் குடிசையில் தான் இருந்தார். ஓகே, பெரிய மினிஸ்டர் பிராமணர், அந்த மாதிரி பிராமணர் இருப்பாங்க. ஓகே, ஸோ பிராமணா சொல்லும் பயங்கரமாக இருக்கும், அவருடைய சொற்களே பறிச்சிடும், அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளும் இல்லை இப்போ, அதெல்லாம் போச்சு. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரின்னு கையை தூக்கிடணும். ஓகே, நான் சரணடைஞ்சினே கிருஷ்ணா, இதெல்லாம் நம்ம இல்லை. ஆக்சுவலாக பிராமணனும் கிடையாது, சத்திரியாவும் கிடையாது. சத்திரியா கடைசி வரையும் பின்னாலேயும் போக மாட்டார், கடைசி வரையும் நின்று தான் இருப்பார். அந்த மாதிரி ஹெட்டும் கிடையாது, ஹேண்டும் கிடையாது. சொசைட்டி ஒன்லி சூத்திரம் தான், லெக் தான் இருக்கு. ஓகே, சரி, ரைட், தேங்க்யூ. வந்து இது ஈரான் நாட்டுல வந்து மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கவர்மெண்டே இதை எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னா எப்படி நாடு முன்னேறும் சொல்றாரு. கரெக்ட். மதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் எல்லாமே பண்றாங்க, அதனால எந்தெந்த நாடு உருப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அபார்ஷன் பண்றது மூலமா குழந்தைங்களையும் சாவடிக்குது. கரெக்ட், குழந்தைய சாவடிக்கிறது பெரிய பாவம். ஓகே, அந்த மாதிரி பாவம் கூட போயிருமா. இப்ப நான் ஹரே கிருஷ்ணா சொன்னான் பார்த்துக்கோங்க, எல்லா பாவம் கலைஞ்சிருது, இல்லைன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ண வந்து துன்பம் அனுபவிச்சு ஆகணும். ஓகே, சத்யா மாதாஜி. குழந்தையுடைய வளர்ச்சி வந்து கருவிலேயே கண்டுபிடிச்சு சரியில்லைன்னா இது அபார்ஷன் பண்ணலாம் இல்ல? நோ 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 நோ, we don't have any rights to kill anyone. அந்த மாதிரி வளர்ச்சி சரியில்லைன்னா கூட பிறந்து அவனை வளர்க்க வேண்டியது நம்ம கடமை, நமக்கு கொடுத்த தண்டனை அது. ஆக்சுவலாக யார் பெற்றோரோ அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. ஓகே, அதனால வந்து கொல்லக்கூடாது. கொல்லா ரியாக்ஷன், அந்த சோலுக்கும் அது ரியாக்ஷன். அந்த மாதிரி பிறந்தது ரியாக்ஷன். ஆனால் அனுபவிக்கின்றது பெற்றோர்கள். ஐயோ அவங்க கொல்றதுக்கு உரிமையே கிடையாது. ஆக்சுவலாக குழந்தையை கொள்வது பிராமணர் கொள்கிற மாதிரி தான், கருவில் உள்ள குழந்தையை கொள்வது பிராமணர் கொள்கிற மாதிரி. அதனால் பயங்கரமான பாவம் இருக்காது. ஓகே, அதனால் அந்த மாதிரி காரியங்களாம் பண்ணவே கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் கூட அவன் குழந்தைய பெற்று அவனை வெள்ள கிடையாது. அப்போ குழந்தைய பெற்றுக்காமல் இருக்கணும். கரெக்டாக, அதனால் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு எல்லாம் பண்ணி குழந்தை வந்த பிறகு கருவில் இருக்குது அப்படிங்கிறப்ப கொள்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஓகே மாதாஜி, இதான் ரூல்ஸ், வேதங்கள் ரூல்ஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி 2 minutes சொல்லிடுங்க டக்குன்னு. హరే కృష్ణ. హరే కృష్ణ. ఈశోపనిషత్తులో హియరింగ్ అండ్ చాంటింగ్ the glosaries of the Lord is itself an accept of piety. சொன்னாங்க. அப்புறம் பிரபுபாதா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கலியுகத்துல எல்லாரும் சூத்ராதான் சூத்ரதான். கரெக்ட். ஓகே, அதெல்லாம் சூத்ரதான், நம்மளும் சூத்ரா இருக்கலாம் கிடையாது. நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லி கொஞ்சம் முன்னேறணும். ஓகே, அதான் பாயிண்ட். மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரபரிஷத்துல வந்து பகவானுடைய பெருமைகளை கேட்பதும் உரைப்பதும் மிகச்சிறந்த புண்ணிய செயல். பகவான எல்லா உயிர்வாழிகளையும் நன்மை விரும்புவார். அப்புறம் வந்து பிரபுபாத இதுல வந்து பெரிய பந்தல் நிகழ்ச்சிகளை நடத்தும்படியும் யாரும் அரசாங்கத்தை எதிர்த்து பொருள்படுத்த வேண்டாம் எனவும் பிரபுபாத அவர்கள் தம் அறிவுறுத்தினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லா வயசும் பண்ணலாம். மாஞ்சாக்கர் பத்திர பேச கிருப்பா சிங்க பேர் வச்ச
परिधाना भावने पे वैष्णव पे आनंदपुरी वैष्णव की नामांचल हरिदास ठाकुर की हिताय गौरवमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण। थैंक यू वेरी मच। हरि बोल। हरे कृष्णा हरे कृष्ण माता जी। हरे कृष्णा प्रभु हरे जी। कृष्ण माता जी। हरे कृष्णा हरे कृष्ण माता जी। थैंक यू थैंक यू माता जी। हरे कृष्ण प्रभु।